ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். நம்ம வந்து வீட்டில் வெண்ணெய் எடுப்போம் இல்லையா? ஸோ நான் வந்து பசும்பால் வந்து ஆடை சேர்த்து வெண்ணெய் எடுக்கிறேன். ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து வெண்ணெய் எடுக்கிற ரெசிபி இருக்குது. ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. ஸோ அந்த ஆடை வந்து சேர்த்து வச்சு நம்ம வந்து வெண்ணெய் எடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து கிளைமேட் சேஞ்சஸ்னால வெண்ணெய் வந்து திரண்டு வராமல் நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணும். அந்த டைமில் நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸு இல்லைனா சில்லுன்னு தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா வெண்ணெய் திரண்டு வரும். அதை பண்ணியுமே நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து வெண்ணெயே வராது. ஸோ அதே ப்ராப்ளம் தான் எனக்கு வந்தது. எல்லாம் ட்ரை பண்ணியும் வந்து வெண்ணெய் வரல. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, நம்ம அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து வெண்ணெய் எடுக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வெண்ணெய் எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து காமிச்சதும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ திரண்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து பிளெண்டரை வச்சு ஜஸ்ட்டு நான் பீட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா தண்ணியும் வெண்ணெயுமா சேர்ந்து நமக்கு வந்து கெட்டியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படாது, வெண்ணெய் மட்டும்தான் நமக்கு தேவை. அதனால் பிளெண்டரை வச்சு நான் வந்து ஒரு தடவை இது மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வெண்ணெய் வந்து திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இது மாதிரி கையில் நம்ம பால்ஸ் மாதிரி உருட்டி வந்தது அப்படின்னா தான் வெண்ணெய் வந்து எடுக்க முடியும். இதை நல்லா வாஷ் பண்ணணும். ஸோ நான் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிடுவேன். ஸோ நான் ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை மறக்காமல் பாருங்கள். இது வந்து எதுக்காக அப்படின்னா ஐஸ் கட்டி யூஸ் பண்ணியும் நமக்கு வந்து வெண்ணெய் திரண்டு வரல, சில்லுன்னு தண்ணி யூஸ் பண்ணியும் வெண்ணெய் வரல அப்படிங்கிறவங்களுக்காக இது ஒரு டிப்ஸு. ஸோ நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணியும் வெண்ணெயே திரண்டு வரல, கொலன்னு அப்படியே இருக்குது, கையில் கூட எடுக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2-3 மணி நேரம் கழித்து யூஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் அமுக்கி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய புளிப்பு தன்மை எல்லாமே போயிடும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பால்ஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் இது நான் சொன்ன டிப்ஸை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பசும்பாலில் நான் வந்து ஆடை சேர்த்து வெண்ணெய் எடுக்கிறேன், பசு நெய். ஸோ என்னோடய சேனல் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய வீடியோ இருக்குது. அது வந்து எருமைப்பாலில் நான் வந்து எடுத்த வெண்ணெய். ஸோ வெண்ணெய் வந்து எந்த பாலாக இருந்தாலும் எந்த ஆடையாக இருந்தாலும் நம்ம வந்து உர ஊற்றி வச்சோம் அப்படின்னா வெண்ணெய் வரும். ஸோ அதே மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ வித்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு இருக்குது, மறக்காமல் பார்த்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். வெண்ணெய் வரலையேன்னு கவலைப்படாதீங்க. ஐஸ் க்யூப்ஸ், ஐஸ் சில் வாட்டர் யூஸ் பண்ணியும் வரல அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வெண்ணெய் வரும் தாராளமாக. ஸோ இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.